இந்த வாசி மந்திரத்தை வச்சு வாசி யோகம் செய்தால் என்னென்ன நிலைகள் அடைய முடியும்? வாசி மந்திரத்தை வச்சு நீங்கள் வாசியோக பயிற்சி செய்யும்போது 10ஆம் வாசலில் ஊதணும். அதுதான் அடிப்படையான நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி. அந்த வாசி மந்திரத்துடைய ரிதமுக்கு ஏற்ப விசித்தி சக்கரத்திலிருந்து அண்ணாக்கு பாதை மூலியமாக நீங்கள் 10ஆம் வாசலில் ஊதுவீங்க. அது ஊதி ஊதி மேல் நோக்கி ஊதி 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 முதல் நிலையான சிரசுக்குள்ளே போய் ஒடுங்கிடும். அந்த வாசி சிரசுக்குள்ளே ஒடுங்கும்போது அது முதல் நிலையான குதிரை நிலையை அடையும். குதிரை நிலைன்னு ஏன் சித்தர் மகான்கள் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூளையை விட்டு வெளியில் அந்த வாசி தலையை சுற்றி 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 வரும். அப்போ குதிரை எப்படி கடிவாளம் கட்டின குதிரை எப்படி சுற்றி சுற்றி வருதோ ஒரு ரவுண்டுக்குள்ளே, அந்த வச்சு தான் குதிரை நிலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குதிரை நிலை அப்படின்றது தலையை சுற்றி சுற்றி வரக்கூடிய முதல் நிலை வாசியோக பயிற்சியில். அந்த முதல் நிலை வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மூக்கில் சுவாசத்தை இழுக்க மாட்டீங்க. கீழே இருந்து சுவாசத்தை மூக்கில் இழுக்க மாட்டீங்க. ஆனால் மேலே இருந்து கீழே இறங்கும் வாசி. ஆனால் அப்படி இழுக்க மாட்டீங்க. அந்த சென்சேஷன் கட் ஆகிடும். அந்த சென்சேஷன் கட் ஆகி தான் வாசி சிரசுக்குள்ளே போய் ஒடுங்கி குதிரை நிலையில் சுற்றி சுற்றி வரும் உங்கள் தலையை. அப்போது சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த குதிரை நிலையில் வரக்கூடிய அந்த தலையில் இருந்து சுற்றக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் புருவ மத்தியில் உங்கள் வாசி மந்திரத்தை நினச்சி நீங்கள் மேல் நோக்கி எழுப்பணும். அது மேல் நோக்கி எழுப்பும்போது மூளைக்குள்ளே போயிடும் அந்த வாசி. இது வரைக்கும் மூளையை சுற்றிட்டே வந்த அந்த வாசி தான் குதிரை நிலை. அது மூளைக்குள்ளே போகும்போது மயில் நிலைக்கு போகும். அது 2வது நிலை மயில் நிலைக்கு போகும். அந்த மயில் நிலைக்கு போகும்போது அந்த வாசி குதிரை நிலையில் தலையை சுற்றி வந்தது. இப்போ என்ன பண்ணுன்னா அந்த வாசி கீழே இருந்து நாமம் போட்ட மாதிரி மேல் நோக்கி இப்படி போகும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.